சாமானிய மக்கள் யார் வேணாலும் ஒரு அரசு அலுவலகத்தை வந்து நேரடியாக அரசு ஆவணங்கள் வந்து ஒரு அதிகாரி மாதிரி நம்ம போய் உட்காந்து அவங்க சமூக ஆவணங்களை சரிபார்க்க முடியும். நாங்கள் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம். என் பேர் காளிதாஸ், சகோதரருக்கு வந்து ஜாயின் பண்ணிருக்கோம். 10ஆம் மாதத்தில் அவருடைய வருகை பதிவேடு, கட்டிட அனுமதி இது போன்ற பல ஆவணங்கள் கலாய்ச்சிடும். வர ஜனவரி 7ஆம் தேதி இதே பழனியில் பெரிய பிரமாண்ட வகுப்பு ஒன்று, தகவல் உரிமை சட்ட பயிற்சி வகுப்பு ஒன்று நாங்கள் கொடுத்த போகிறோம். அதுக்கு அதிகாரிகள் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் என்ன ஆவணங்கள் கேட்டோமோ எல்லா ஆவணங்களுமே எங்களுக்கு மறுக்காமல் எல்லா ஆவணங்களுமே வெளிப்படையாக எங்களுக்கு எடுத்துக்காங்க. உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்விகள் இருக்கும், என்ன நமக்குள் நாம் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பற்றியே இப்போ சமீப காலமாக பதிவு போடுறாங்களே, சமூகம் சார்ந்த பதிவுகள் போடுறாங்க. இதில் பலரும் வந்து கேட்கக்கூடியது, கல்வி சார்ந்த பதிவுகள் இப்போ அதிகமாக வர்றது இல்லையே அப்படிங்கிறது. கல்வி சார்ந்த பதிவுகள் நம் சேனலில் ஒரு மூல ஆதாரம். ஸோ நம்ம அந்த பதிவுகள் நம்ம கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் அது எந்த காலகட்டத்தில் எப்படியாக கொடுக்கின்றோம் அப்படிங்கிறது இருக்குது. அது உங்களுடைய ஆதரவு. அந்த ஆதரவுக்காக நம்ம வந்துட்டு கண்டிப்பாக அது தொடர்பான அனலைஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அதற்கான எல்லா விடயமும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதற்கெல்லாம் மூல ஆதாரம் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் எப்படியெல்லாம் கிடைக்கும், இந்த கல்வி சார்ந்த தகவலை என்னெல்லாம் தகவலை நான் பெற்று நான் உங்களுக்கு தர உள்ளோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மூல ஆதாரமாக ஒரு விடயம் இருக்குன்னா அது தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005. ஸோ இந்த சட்டத்தை ஒவ்வொரு இந்திய குடிமகனும் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு சட்டம். இந்த சட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் என்ன அதிகாரம் இருக்கின்றது அப்படிங்கிறத, அதாவது திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இப்போ தற்பொழுது, அதாவது 13/12/2023 அன்று ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த எனது உறவுகள், எனது நண்பர்கள் அவர்கள் ஆய்வு செய்ய போனாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2J மூலமாக கலாய்வு செய்வதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து அந்த உறவுகள் போய் அந்த வட்டாட்சியர் அலுவலகத்தை ஆய்வு செய்தார்கள். சரி, ஓகே. ஒரு சாமானியன் ஒரு அரசு அலுவலகத்தை போயிட்டு ஒருத்தன் போய் பார்க்க முடியுமா? அதெல்லாம் வந்து சாத்தியமா? என்னமோ பெருசா அவங்க வந்துட்டு அந்த ஆய்வு செய்ய போனவங்க வந்துட்டு பெரிய ஒரு நெட்வொர்க் உள்ளவராக இருப்பார், அதனால போனவனை அவங்க வந்து பார்க்க விட்டுட்டாங்க. இப்படியாக சிலர் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியான நபர்கள் அல்ல. உங்களைப் போல் என்னை போல் அவர்களும் ஒரு சாமானியன், நம்மளை போன்றவர்கள் தான், நம்ம நட்புகள் தான். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து திண்டுக்கல் மாவட்டம் நல்லா கவனிக்கணும். அப்போ அங்கே போய் ஆய்வு செய்கிறாங்க. அங்கே வந்துட்டு நீங்கள் வந்து எப்படி வரப்போச்சு, நீங்களாம் வர முடியாதுன்னு அங்கே யாரும் வந்து என்ன பண்ணலை, அவங்கள ஒதுக்க முடியாது. ஏன்னா இந்த RTI சட்டம் வந்துட்டு இதை சாமானியனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய உரிமை. அப்போ இந்த சாமானியன் இந்த சட்டத்தை பயன்படுத்தி அங்கு போய் ஆய்வு செய்கிறார். ஆய்வு செய்வது எல்லாராலும் முடியுமா? அந்தந்த அதிகாரிகள் அவர்களுக்கு மேல் இப்படியாக அந்த அதிகாரிகளுக்கு மேல்மட்டத்தில் உள்ளவர்கள் தான் ஆய்வுக்கு உட்படுவார்கள். ஆனால் அனைத்தையும் ஆய்வு செய்யும் அதிகாரம், ஏன்னா கவர்னர் அலுவலகத்தை ஆய்வு செய்வதற்கு, பிரசிடென்ட் அலுவலகத்தை ஆய்வு செய்வதற்கு ஒரு சாமானியனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்குது இந்த RTI சட்டம். ஸோ இந்த சட்டத்தின் மூலமாக அங்கே ஆய்வு செய்யும்போது அனைத்து ரெக்கார்டுகளையும் விரட்டி போட்டு அப்போ அவர்களுக்கு அந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு எப்படியாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த உரிமை, இதை நீங்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்ங்கிறத முழு வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கே புரியும். நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். என் பேர் காளிதாஸ், இவர் பேர் ஜான் பிரிட்டோ. பழனி வட்டாட்சியர் அலுவலகத்தை வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 2J கீழ் சாமானிய மக்கள் யார் வேணாலும் ஒரு அரசு அலுவலகத்தை வந்து நேரடியாக அரசு ஆவணங்களை வந்து ஒரு அதிகாரி மாதிரி நம்மளும் போய் உட்காந்து அவங்களுக்கு சமமாக உட்காந்து நம்ம ஆவணங்களை சரிபார்க்க முடியும். ஆனால் பப்ளிக் எல்லாருமே இந்த மாதிரி பார்க்க முடியும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் பழனி வட்டாட்சியர் அலுவலகம் அது சார்ந்த சகோதரர்கள் நிறைய பேர் வந்து தொடர்பு கொண்டு RTI மூலமாக பல மனுக்கள் செய்யும்போது காலதாமதமும் சரியான பதிலும் இந்த பழனி வட்டாட்சியர் அலுவலகத்துலேருந்து கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நாங்கள் 2 பேர் வந்து கலாய்வு அப்ளை பண்ணி அனுமதி வாங்கி நாங்கள் வந்திருந்தோம். அதுபடி பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு 3 மணி நேரம் கலாய்வு பண்ணோம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆவணங்கள் வந்து என்னென்ன ஆவணங்கள் மொத்தமாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் பயன்படுத்துவாங்களோ, பட்டா மாறுதல், அவருடைய வருகை பதிவேடு, கட்டிட அனுமதி இது போன்ற பல ஆவணங்கள் கலாய்வு செய்தோம். இதில் வந்து குறிப்பிட்ட ஆவணங்களோட நகல்கள் வந்து மொத்த மூல ஆவணங்கள் எல்லாமே நகல் கேட்டிருக்கோம், அதை எழுதி கொடுத்துருக்கோம். தலைமையிடத்து துணை வட்டாட்சியர், அதாவது பொது தகவல் அலுவலர் வந்து அந்த ஆவணங்களை எங்களுக்கு
ஜெராக்ஸ் எடுத்து தரதா சொல்லியிருக்காங்க. எதுக்காக நாங்கள் இந்த கலா ஆய்வு வந்தோம்னா, பல பேருக்கு வந்து தகவல் உரிமை சட்டம் மூலமாக அரசு அலுவலகத்துக்குள்ளே சாதாரண மக்கள் வந்து அரசு அலுவலகத்துக்குள்ளே போகிறதுக்கு பயப்படுற இந்த சூழ்நிலையில் தகவல் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி யார் வேணாலும் அரசு அலுவலகத்தில் போய் அவங்களோட ஆவணங்கள் எல்லாத்தையுமே கலாய்வு செய்யலாம், பார்க்கலாம். அவங்களுடைய அவங்க சொன்ன பல மனுக்கள் வந்து எந்த நிலையில் இருக்குது, அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கா இல்லையா, அவங்க இது வந்து அப்படியே கிடப்பில் இருக்குது அப்படின்றத தகவல் உரிமை சட்டம் மூலமாக தாராளமாக அவங்களே போய் பார்க்கலாம் என்ன நிலையில் இருக்குன்றதை. இது வந்து மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையை உருவாக்குன்றதுக்காக நாங்கள் கலாய்வுக்கு வந்திருந்தோம். வர ஜனவரி 7ஆம் தேதி இதே பழனியில் பெரிய ஒரு பிரமாண்ட வகுப்பு ஒன்று, தகவல் உரிமை சட்ட பயிற்சி வகுப்பு ஒன்று நாங்கள் நடத்த போகிறோம். அது பார்த்தா தகவல் வந்து விரைவில் நாங்கள் வெளியிடுவோம். பொதுமக்கள் அனைவரும் அதில் கலந்துக்கிட்டு அவங்களோட தேவையை அறிவையும் வளர்த்துக்கலாம். நாங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை கலாய்வு பண்ணும்போது வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் என்னென்ன ஆவணங்கள் கேட்டோமோ எல்லா ஆவணங்களுமே எங்களுக்கு மறுக்காமல் எல்லா ஆவணங்களுமே வெளிப்படையாக எங்களுக்கு எடுத்துக்காட்டினாங்க. அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லியிருக்கோம். இந்த நேரத்தில் வட்டாட்சியர் அவர்களுக்கும் தலைமையிடத்தில் துணை வட்டாட்சியர் அவர்களுக்கும் அந்த நேரத்தில் நன்றி எதையும் மறுக்காமல் அத்தனை அவங்களையும் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. நன்றி. ஸோ இதுதாங்க தகவல் அறியும் உரிமை சட்டம்ங்கிறது. நமக்கு பொதுமக்களுக்கு இந்த சட்டத்தை முறையாக நாம் பயன்படுத்தணுமானால் அனைத்தையும் சாதிக்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குடிமகன்கள் தான் அதிகாரம் படைத்தவர்கள். நம்மளால் உருவாக்கப்பட்டது தான் அரசு. அந்த அரசை சார்ந்த அதிகாரிகள் அனைவருக்குமே மக்கள் தான் அவர்களுக்கு படியளக்கக்கூடிய எஜமானர்கள். அந்த எஜமானர்கள் கேள்வி கேட்க வேண்டுமென்றால் அந்த கேள்வியை கேட்பதற்கு உரிமை தரக்கூடியது இந்த RTI ஆக்ட் 2005. ஸோ இதை மறந்து விடாதீர்கள். நீங்களும் இதுபோல் உங்களுக்கு தேவையான தகவலை தேவையான நேரத்தில் கேட்டு பெற்று அதனை முறையாக இந்த இயற்கையை இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.